கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 28 குறித்து பார்க்க போகிறோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, மணவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை, அது வார்த்தையினால் மாத்திரமே நிரூபிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது, ஏனெனில் அது வார்த்தையின் எழுப்புதல் என்று கூறுகிறது. உலக அளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வேதப்புரட்டை அம்பலப்படுத்த விரும்புகிறேன். மணவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை, அது வார்த்தையினால் மாத்திரமே நிரூபிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது, ஏனெனில் அது வார்த்தையின் எழுப்புதல் என்று இந்த வேதப்புரட்டு கூறுகிறது. இப்போது இந்த கூற்றை ஒரு நிமிடம் வரையறுத்து பார்ப்போம். மணவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை. இந்த உபதேசம் நம்முடைய எழுப்புதலையும் சபைக்கு வரவிருக்கும் வல்லமையையும் எடுத்து போட முயல்கிறது. சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்ஹாம் அவர்கள் ஒரு மேம்பட்ட சபை எழும்பும் என்று கூறினார். ஒரு மேம்பட்ட இனம் தோன்றும் என்றார். மணவாட்டியின் எழுப்புதலில் வல்லமையோ வெளிப்பாடோ இருக்காது என்றால் அது எப்படிப்பட்ட எழுப்புதலாக இருக்கும்? அது வல்லமையற்ற எழுப்புதலாகவே இருக்கும். இந்த தவறான உபதேசம் தொடர்ந்து இப்படி சொல்கிறது, அந்த எழுப்புதல் வார்த்தையில் மட்டுமே உள்ளது, ஏனெனில் அது வார்த்தையின் எழுப்புதல். இதன் பொருள் என்னவென்றால், எழுப்புதல் தேவனுடைய வார்த்தையில் மட்டுமே இருக்கிறது என்று கூறுகிறது. அதுவே எல்லாம், அதற்கு பிறகு எதுவும் நிகழாது என்று சொல்ல முயல்கிறது, ஏனெனில் அது ஒரு வார்த்தையின் எழுப்புதல் எனப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4-5 வசனங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தின் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரிடம் பேசும்போது தான் அவர்களிடம் மனித ஞானத்தினாலோ நயவசனிப்புடனோ வரவில்லை என்று காட்டுகிறார். இந்த வேத புரட்டர்கள் சிலர் கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி தங்களிடம் மகத்தான ஞானமும் வெளிப்பாடும் இருக்கிறது என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். ஆனால் பவுல் தான் ஆவியினாலும் வல்லமையினாலும் உறுதியோடு வந்தேன் என்று சொன்னார். ஜனங்கள் அதை பார்க்கும்போது அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஒரு மனிதன் வசனத்தை பிரசங்கித்து அதனை வல்லமையுடன் நிரூபிக்கும் போது அவர்கள் நம்ப மாட்டார்களா? நான் நம்புகிறேன். சகோதரன் பிரென்ஹாம் அதை நிரூபித்தார். ஆம், நிச்சயமாக அவர் செய்தார். இப்போது இந்த வேத வசனத்தை சகோதரன் பிரென்ஹாம் விளக்கட்டும். மேற்கோள்: என் சுயசரிதை 1954. ஆனால் எல்லாவற்றிற்கும் பிறகு கைப்பிரதிகளை வழங்குவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதல்ல. சுவிசேஷம் வார்த்தையினால் மாத்திரம் வரவில்லை என்று பவுல் சொன்னார். அது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் நிரூபித்தலிலும் வருகிறது. பாருங்கள், வல்லமையை வெறும் கற்பிப்பது மட்டுமல்ல, வார்த்தையை வெறும் கற்பிப்பது மட்டுமல்ல, அதை பிரசங்கிக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். வசனம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது வெளிப்படுத்தப்படும் வரை அது மரித்த எழுத்தாகவே இருக்கும். ஆனால் அது வெளிப்படுத்தப்படும் போது அது உயிர்ப்பிக்கப்படும். தேவன் அதை பற்றி சொன்னது நிறைவேறுகிறது. அதுவே செயல்படும் சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவம். இப்பொழுது அதை பார்த்தீர்களா? அது மரித்த எழுத்து என்று சொல்லுகிறது. அது வெளிப்படுத்தப்படும் வரை அது மரித்த எழுத்தாகவே இருக்கும். ஆம், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இது தீர்க்கதரிசியான எலியா பேசியது. இவை என்னுடைய சொற்கள் அல்ல. கைப்பிரதிகளை வழங்குவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதல்ல. பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். கைப்பிரதிகளை கொடுப்பது பிரசங்கம் அல்ல. நீங்கள் அதை வல்லமையுடன் நிரூபிக்க வேண்டும். வசனம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறேன், ஆமேன். சகோதரன் பிரென்ஹாம், உங்களுக்கு அந்த வல்லமைக்காக உரிமை இருக்கிறது. மேற்கோள்: இந்த மலையினிடம் பேசு, 1953. சகோதரனே, இந்த தெய்வீக பரிசுத்த ஆவியின் ஆசாரியத்திற்குள் வரும் ஒவ்வொரு மனிதனும் அல்லது பெண்ணும் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கிய அதே அசலான பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தால் நிரம்பிய இதயத்தை பெறும் உரிமை உடையவர்கள். அதே அடையாளங்கள், அதே வல்லமை, அதே வெளிப்பாடு, அதே உணர்வு, அதே செயல்கள், மகிமை அது போல தோன்றுவது அல்ல, அசலான அந்த பரிசுத்த ஆவியையே பெறுவது. ஆஹா, இதை நான்
மிகவும் நேசிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத புரட்டர்கள் சுவிசேஷத்தை கலப்படமாக்கி தேவ மனிதர்கள் சொன்னதை மாற்ற முயற்சிக்கிறார்கள். அவர் அந்த மணி நேரத்திற்கான தூதன். அவர் அந்த யுகத்தின் தீர்க்கதரிசி, 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி, சத்தியத்தை பேசியவர். மேற்கோள்: முத்திரைகளின் மீதுள்ள கேள்விகளும் பதில்களும் 1963. இப்பொழுது என்னை உங்கள் சகோதரனாக பாவித்து என்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்கும் உங்கள் சொந்த வியாக்கியானத்தை கூற வேண்டாம். ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முயற்சியுங்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படி வியாக்கியானம் செய்யும்போது உண்மையான காரியத்தை விட்டு விலகி போய் விடுவீர்கள். பாருங்கள், நீங்கள் அப்படி செய்யும்போது உண்மையான காரியத்தை விட்டு மறுபடியும் விலகி போய் விடுவீர்கள். நாம் அந்த செய்தியிலேயே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் சாலையின் நடுவில் நேராக செல்ல முடியாவிட்டால் அந்த சாலையின் ஓட்ட முயற்சிக்கவே வேண்டாம். இன்று நமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால், ஓட்டுநர்கள் மிகவும் அதிகம். நீங்கள் உங்கள் சொந்த விளக்கத்தை இந்த செய்திக்குள் சேர்த்து தவறாக புரிந்து கொண்டால் நீங்கள் அந்த செய்தியை கலப்படமாக மாற்றுகிறீர்கள். மேற்கோள்: பிரதிநிதித்துவத்தின் மூலம் ஆக்கினை தீர்ப்பு, 1960. இன்று அநேகர் அப்படியுள்ளனர். ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் கோவேறு கழுதையை எப்பொழுதாவது கண்டதுண்டா? நீங்கள் அதனிடம் பேசும்போது அது காதுகளை வெளியே தள்ளி நின்று கொண்டிருக்கும். அதன் நீண்ட முகத்தையும் பாருங்கள். அப்படிதான் அந்த கழுதைகளுக்கு செய்கின்றன. அப்படிதான் இந்த கழுதைகளும் செய்கின்றன. அது உண்மை. அவை அங்கு நின்று கொண்டு அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. தெய்வீக சுகமளித்தல், அந்நிய பாஷை பேசுதல், பரிசுத்த ஆவி, இவை ஒன்றுமே கிடையாது என்று கணக்கின்றன. அது உண்மை. கோவேறு கழுதை மார்க்கம் கலப்பு. அதை சும்மா விட்டுவிடுங்கள். நாம் தேவனுடன் செல்வோம். இந்த வார்த்தைகளை சகோதரர் மேல் உள்ள அன்பினாலும் அவர்களுடைய ஆத்மாவின் மீதுள்ள அக்கறையினாலும் பேசுகின்றேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மக்களிடம் இருந்து பறிக்க முயலாதீர்கள். நாம் நீண்ட காலமாக காத்திருக்கிறோம். இன்னும் பலர் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த தேவ மனிதன் வந்து அவர்களை விடுவிக்க, அவர்களுக்கு சுகமளிக்க, அவர்களுடைய வியாதியை குணமளிக்க, புற்றுநோய், எய்ட்ஸ் மற்றும் காசநோய் ஆகியவற்றை சுகமளிக்க எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த உலகம் மரித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பலர் தேவன் வல்லமையுடன் நிரூபணமுடனும் ஒரு எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்று ஜெபித்து வருகின்றனர். நிச்சயமாகவே உங்களுக்கு வேதம் தெரியும். மாற்கு 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம் சொல்கின்றது: விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இந்த வசனம் சரியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 உடன் பொருந்துகிறது. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. இப்பொழுது அந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்பற்ற வேண்டியதாய் உள்ளது. அவர் வார்த்தையை வல்லமையுடனும் நிரூபணத்துடனும் பிரசங்கிப்பார்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூற வேண்டாம். இயேசு தனது சீஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை அளித்தார். அதை அவர் எப்போது திரும்ப எடுத்தார்? நான் எண்ணுகிறேன், இவ்வாறு வேதப்புரட்டை கூறும் இந்த மனிதன் ஏதோ ஒன்றை பறிக்க முயல்கின்றான். மேற்கோள்: சந்திப்பின் நேரம் 1956. அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று சிரித்து நகைக்கும் பலர் உள்ளனர். ஆனால் விசுவாசிகளின் வாழ்க்கையில் அற்புதங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கடைசி நாளில் அவர்களுக்கு மிகவும் தாமதமாகிவிடும். பாருங்கள், இது துக்ககரமானதல்லவா? ஆகையால் இன்று தேவன் இன்னும் குணமாக்குகிறவராக, இன்னும் பரிபூரணமாக சுகத்தை வழங்குகிறவராக, காக்கிறவராக அவர் எனக்கெல்லாமுமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனை கடந்த காலத்தில் வைத்துவிடக்கூடாது. அப்படி செய்தால் உங்கள் தேவன் தாகோன் போல ஆகிவிடுவான். ஆனால் நம் தேவன் இருக்கிறவராக இன்றைய தினத்தில் தேவனாக உள்ளார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் அதில் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தராகிய இயேசு நரகத்திற்கு இறங்கி சென்றார். அவர் மரணம், நரகம், பாதாளம் ஆகியவற்றின் சாவிகளை எடுத்தார். சிறையில் இருந்த ஆத்துமாக்களுக்கு அவர் பிரசங்கித்தார்.
இன்று கூட அவர் ஆத்துமாக்களை விடுவிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நரகத்தின் வாசல்கள் தேவனுடைய வசனத்திற்கு முன் திறக்கப்படுகின்றன. அவர் வல்லமையுள்ள கர்த்தர், பராக்கிரமம் உள்ள தேவன், யுத்தத்தில் வல்லவர். இன்று தேவன் இப்படிப்பட்ட தவறான வேத புரட்டுகளில் இருந்து தமது ஜனங்களை விடுவித்து வருகிறார். ஆமேன். இந்த உபதேசம் மணவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை. அது வார்த்தையினால் மாத்திரமே நிரூபிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் அது வார்த்தையின் எழுப்புதல் என்று கூறுகிறது. அது தவறானது. இது ஒரு வேத புரட்டு. இது தேவனுடைய வசனத்திலும் இல்லை, இது தீர்க்கதரிசியின் செய்தியிலும் இல்லை. இது மக்களை கட்டி போடவும் வியாக்கியானத்தின் கம்பிகளுக்குள் அடைக்கவும் நரகத்திலிருந்து வந்த ஒன்றாகும். கருப்பு உடை அணிந்த மனிதர்கள் விதை விதைக்கிறார்கள். இந்த தவறான வேத புரட்டின் உபதேசத்தை நான் நிராகரிக்கிறேன். வல்லமையுடனும் நிரூபணத்துடனும் எழுப்புதல் கண்டிப்பாக வரும். இப்போது இது கொஞ்சம் குத்ததான் செய்யும். மேற்கோள்: தேவன் மோசேயை ஊழியத்திற்கு அழைப்பது 1953. பவுல் சொன்னார், சுவிசேஷம் வார்த்தைகளில் மட்டுமே அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் நிரூபணத்திலும் வந்தது. இதோ அது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது வேத வசனம். அதிலிருந்து நான் விலக முடியாது. மணவாட்டியின் எழுப்புதல் பூமியை அதிர செய்யும் ஒரு எழுப்புதலாக இருக்கும். தேவன் அழைத்த மனிதர்கள், தேவனால் பயிற்சி பெற்ற மனிதர்கள் எழும்புவார்கள். அவர்கள் உலகத்தை அதிர செய்யும் எழுப்புதலில் நடந்து செல்வார்கள். வல்லமையுடன், நிரூபணத்துடனும், அடையாளங்களுடனும், அற்புதங்களுடனும் செல்வார்கள். அது ஒரு குறுகிய, வேகமான, வல்லமையான வேலையாய் இருக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையான நிரூபணத்துடன் பின்னர் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. யோவான் 14:12 இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். மேற்கோள்: எபேசு சபைக்காலம் 7 சபைக்கால புத்தகம். ஒரு எழுப்புதல் என்பது தேவன் வல்லமையுடன் அசைவது. தேவன் அசையும் ஒவ்வொரு முறையும் சாத்தானும் அசைகிறான். அது ஒருபோதும் தவறாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எழுப்புதலை அனுப்ப விரும்புகிறார், ஆனால் சாத்தான் அதை தடுக்க முயல்கிறான். எழுப்புதல் என்பது தேவன் தமது வல்லமையினால் செய்கிற காரியம். மனிதன் தன்னுடைய எண்ணத்தினால் எழுப்புதல் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது போல் அல்ல. நீங்கள் இங்கே நிறுத்தி சகோதரன் பிரென்னாம் சொன்னதை கேட்க வேண்டும். மேற்கோள்: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். 1952. இன்று நமக்கு என்ன தேவை என்று நான் சொல்லட்டுமா? பிரசங்கிகள் தங்கள் கையுறைகளை கழற்றி வைத்து பிரசங்க மேடையில் நின்று பரிசுத்த ஆவியின் வல்லமையின் நிரூபணத்திலும் இயேசு கிறிஸ்துவின் முழு சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்க வேண்டும். ஆஹா, இதற்கு பிறகு நீங்கள் என்னை விரும்பாமல் போகலாம். மேற்கோளுக்கு வெளியே: ஓ, நாங்கள் சகோதரன் பிரென்னாமை நேசிக்கிறோம், அவர் சத்தியத்தை பேசினார். உண்மையான சுவிசேஷம் என்ன? எங்கள் விரோதியான சாத்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை விரும்புவதில்லை. சத்துரு எப்பொழுது செய்திக்கு விரோதமாய் சண்டையிடுகிறான், சுவிசேஷத்துடன் சண்டையிடுகிறான். உண்மையான சுவிசேஷம் அவன் ராஜ்யத்தை தகர்த்து போடுகிறது. உண்மையான சுவிசேஷம் என்ன என்ற குழப்பத்தை என்னால் பார்க்க முடிகிறது. மக்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். இந்த செய்தியை பிரசங்கிக்கும் ஊழியக்காரர்களும் செய்தியை விசுவாசிப்பவர்களும் அவர்களுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். சகோதரன் பிரென்னாம் பிரசங்கித்து சொன்னது போல இப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதா? மேற்கோள்: விசுவாசத்திற்காக முழு முயற்சியுடன் போராடுதல் 1953. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு, சுவிசேஷம் பிரசங்கமாக்குவதற்கு முன்பு சுவிசேஷத்தை நிரூபிக்க பரிசுத்த ஆவியும் வல்லமையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். எழுத்து கொல்லும், வார்த்தை எழுத்து கொல்லும், ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆகையால் இது வெறும் சடங்கு சம்பந்தமான காரியம் அல்ல. மாறாக இது மனிதர்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் உண்மையான உயிருள்ள சத்தியமாகும். அந்த விசுவாசத்திற்காக தான் இன்று நான் என் முழு முயற்சியுடனும் போராடி நிற்கிறேன். மேற்கோளுக்கு வெளியே: அவர் முழு முயற்சியுடன் போராடினார், நாமும் போராட வேண்டும். மேற்கோள்: இயேசுவை நோக்கி பார்த்தல் 1954.
சபையின் பணி இதுதான், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் வல்லமையினால் அதை நிரூபிப்பதும் ஆகும். ஆஹா, நாம் எல்லா இடங்களிலும் கைப்பிரதிகளை வழங்கியிருக்கிறோம். ஆனால் அது போதுமானதல்ல. உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நிரூபணமும் தேவைப்படுகிறது. இப்போது கவனியுங்கள். பிரசங்கிக்கப்படும் சுவிசேஷத்துடன் ஏதோ ஒன்று இணைந்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு எழுப்புதல் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. முத்திரைகளின் புத்தகம் 253 பக்கத்தை படியுங்கள். எபேசு சபைக்கால புத்தகத்தில் சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னாம் கூறினார், ஒரு எழுப்புதல் என்பது தேவன் வல்லமையுடன் அசைவதை குறிக்கிறது. ஆம், அதுதான் டைனமிக்ஸ், இயங்கும் விசை. நமக்கு மெக்கானிக்ஸ் கட்டமைப்பு இருக்கிறது, ஆனால் நமக்கு டைனமிக்ஸ் இயங்கும் விசை தேவை. சகோதரனே, சாலையில் செல்ல நெருப்பு தேவை. அந்த கார் தீப்பொறி பற்றும் வரை அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கும். ஒரு முறை அது தீப்பற்றி எரிய தொடங்கினால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஏன்? அதை தேவன் தாமே செய்கிறார். அந்த வல்லமை, அந்த நிரூபணம், அது தேவன் செய்கிற காரியம். மனிதன் எப்போதும் ஏதாவது தொடங்க முயல்கிறான், ஆனால் அதில் தேவன் இல்லையெனில் அது எப்போதும் தோல்வி அடைகிறது. இது போன்ற உபதேசங்களை கொண்டு உங்களால் மனவாட்டியின் எழுப்புதலை தடுக்க முடியாது. நான் அவர்களுடைய கூற்றை திருத்த விரும்புகிறேன். மனவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்படும். பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பிரசங்கிக்கப்படும் வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே உள்ளது. குணமாக்குவதற்காகவும் மரித்தவர்களை எழுப்புவதற்காகவும் உள்ளது. அது கல்லறையில் இருக்கும் மரித்தவர்களை இழுத்தெடுக்கும். ஒரு மேம்பட்ட சபையை குறித்தும் மேம்பட்ட இனத்தை குறித்தும் பேசுங்கள். சகோதரன் பிரெனாம் சொன்னார், நான் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க வரவில்லை, தேவனுக்காக சக்தி நிலையங்களை உருவாக்க வந்தேன் என்றார். நாங்கள் அதற்காக நிற்கிறோம். மேற்கோள்: அவருடைய வருகையின் அடையாளங்கள் 1962. இப்பொழுது இயேசுவிடம் கேட்கப்பட்டது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போவது எப்பொழுது? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவு வருவதற்கான அடையாளங்கள் என்ன? அது எப்பொழுது சம்பவிக்கும் என்றனர். மேலும் அவர்களுக்கு அவர் சொல்லத் துவங்கினார், இந்த சுவிசேஷம் ஒவ்வொரு தேசத்திலும் ராஜ்யத்திலும் எனக்கு ஒரு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? இப்பொழுது அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் சொன்னது, இந்த சுவிசேஷம் இப்பொழுது போய் வார்த்தையை போதியுங்கள் என்று சொல்லவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அங்கே அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. சுவிசேஷம் என்பது தேவனுடைய வல்லமையாகவும் மேலும் வார்த்தையை செய்து காண்பிப்பதாகவும் இருக்கிறது. பாருங்கள், வல்லமையும் வார்த்தை செய்து காண்பிப்பதுமாக உள்ளது. ஆகையால் மனவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதில்லை, அது வார்த்தையினால் மாத்திரமே நிரூபிக்கப்பட வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் அது வார்த்தையின் எழுப்புதல் என்று கூறும் இந்த தவறான வேத புரட்டை வேத வசனங்களோடும் தீர்க்கதரிசியின் மேற்கோள்களோடும் எதிர்க்கிறேன். இது ஒரு பிழை, இது ஒரு தவறு. இது தேவனுடைய வார்த்தையோடும் இந்த மணி நேரத்தின் செய்தியோடும் ஒத்துப்போவதில்லை. நமக்கு பெந்தேகோஸ்தே நாளை போன்ற ஒரு ஆவியின் பெருவெள்ளம் வாக்குத்தத்தமாக அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது சபை ஊழியத்திற்காக வல்லமையை பெறும். அது விமர்சனங்களின் வாயை அடைக்கும், இந்த பொய் தீர்க்கதரிசிகளின் வாயையும் அடைக்கும். மனவாட்டி தன் எழுப்புதலை அற்புதங்களுடனும் அடையாளங்களுடனும் வல்லமையுடனும் நிரூபணமுடனும் அனுபவிப்பாள். வியாக்கியானங்களினால் சிறை கம்பிகளின் பின்னால் கட்டப்பட்டிருப்போருக்கு விடுதலை வரும். மேற்கோள்: பிலதெல்பியா சபைக்கால புத்தகம். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் ஊழிய களத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இயேசு நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன பலன்களை நீங்கள் காணவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்பதே. ஆகவே சுவிசேஷம் என்பது வார்த்தையினால் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையுடனும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கின்றது. ஆகவே இந்த வேத புரட்டை விட்டு வெளியே வருமாறு அழைப்பு விடுகிறோம். மனவாட்டியின் எழுப்புதல் வல்லமையினால் நிரூபிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அது வார்த்தையினால் மாத்திரமல்ல, அது வார்த்தையின் எழுப்புதல் மாத்திரமல்ல, அது பரிசுத்த ஆவியினால் செய்யப்பட வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.